Hi, welcome to a2znowledge.com. This video is in language Tamil. If you want the same video in English, you can find the link in the description box of this video. Also, you can find my contact details in the description box. Okay. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தான்ல நெஸ்டட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்டை பார்க்க போறோம். ஸோ பைத்தான்ல நிறைய ஃபங்க்ஷன் கான்செப்ட்ஸ் இருக்கு. ஏன்னா பைத்தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்லையும் வரும், ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்லையும் வரும். ஸோ அதில் ஒரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸை ஃப்ளெக்சிபிளாக மாற்றுறதுக்கும் நிறைய கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் மேலே வைக்கிறதுக்கும் தான். ஏன்னா பைத்தான் மாதிரி லாங்குவேஜ் இன்னைக்கு அட்வான்ஸ் அனலிட்டிக்ஸில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. நீங்கள் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைய எழுதி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஹவ் டு கோ ஃபார் ஃபங்க்ஷன் தான். ஸோ இப்போ நீங்கள் ஜாவா 1.7 வெர்ஷன் வரைக்கும் எடுத்துக்கோங்க, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ண முடியாது. ஜாவா 1.8லேருந்து ஜாவாவும் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் தான். ஸ்காலான்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அதுவும் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் தான். ஸோ கோடோட ரீடபிலிட்டிக்காகவும் அண்ட் தென் நிறைய ஃபங்க்ஷன்ஸை சிம்பிளாக எழுதி கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் நிறைய டைப் கொண்டு வந்தாங்க. அதாவது பார்ஷியல் அப்ளைடு ஃபங்க்ஷன், நெஸ்டட் ஃபங்க்ஷன், ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் நிறையா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நெஸ்டட் ஃபங்க்ஷன். நெஸ்டட்னாவே நமக்கு தெரியும், ஒரு இதுக்குள்ள இன்னொன்று அப்படின்னா அது நெஸ்டட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நெஸ்டட் ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் இன்சைட் அண்ட் அனதர் ஃபங்க்ஷன் இஸ் கால்டு நெஸ்டட். இப்போ இங்க பாருங்க, டெஃப் டிரான்ஸ்மிட் டு ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, இதுக்கு மெசேஜ் அப்படின்னு ஆர்குமெண்ட் ஒன்று பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ இதுக்குள்ள ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஏன்னா இது அவுட்டர் ஃபங்க்ஷன் இல்லையா. ஸோ இது அவுட்டர், இதுக்குள்ள பாருங்க டேட்டா டிரான்ஸ்மிட்டர்னு உள்ள ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதனால அவுட்டர்னு போட்டு வர்ற மெசேஜை பிரிண்ட் பண்றேன். இப்போ இதுக்குள்ள நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறேன், டெஃப் டேட்டா டிரான்ஸ்மிட், அதுக்குள்ள ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதை இன்னர்னு போட்டு மெசேஜ் அனுப்புறேன். இப்போ இந்த டிரான்ஸ்மிட் டு ஸ்பேஸை எங்க கால் பண்றீங்கன்னா இங்க பாருங்க, வெளியில தான் கால் பண்ணியிருக்கேன். இந்த இன்டென்டேஷன் பாருங்க, வெளியில தான் நான் கால் பண்ணியிருக்கேன். அதுக்கு டெஸ்ட் மெசேஜ்னு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி இந்த டேட்டா டிரான்ஸ்மிட்டர் நான் எங்க கால் பண்ணியிருக்கேன் பாருங்க, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள, அதாவது டிரான்ஸ்மிட்டர் டு ஸ்பேஸுங்கிற அவுட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ள இங்க கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ இந்த கோடை நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா ஜென்ரலாக ஒரு மெத்தடுக்கு வேல்யூ பாஸ் பண்ணால் எப்படி ஓடும், இப்போ இந்த டெஸ்ட் மெசேஜை நேராக இங்கே கொண்டு போகுமா, இந்த மெத்தடுக்கு இங்கே டெஸ்ட் மெசேஜை போடும். இங்கே வந்தோடனே இந்த ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணிடும். அவுட்டர்னு போட்டு டெஸ்ட் மெசேஜ்னு வந்துடும். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுன்னா இந்த கண்டென்ட்டை பார்க்காது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட்டை பார்க்கவே பார்க்காது, டைரெக்டாக இங்கே வரும். என்னடா நமக்குள்ள இன்னொரு ஆக்ஷன் இருக்கேன்னு பார்க்கும். இந்த டிரான்ஸ்மிட்டர் டு ஸ்பேஸுங்கிற மெத்தடு ஃபர்ஸ்ட் பிரிண்ட்டை ரன் பண்ணிட்டு இந்த ரெண்டு லைனை பார்க்காம இங்கே வரும். ஏன்னா இங்கே இன்னொரு கால் பண்ணியிருக்கீங்க, இந்த கால் சரி இது என்ன இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் உள்ள எங்க இருக்குன்னு பார்க்கும் இங்க. ஸோ அதுக்குள்ள என்ன எழுதியிருக்கோ அதையும் எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மெசேஜுங்கிற அதே பேராமீட்டரை தான் பாஸ் பண்ணிக்கும். அதாவது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எழுதணும், அதாவது ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எழுதுறதுக்கு தான் ஃபங்க்ஷன்ஸே போவோம். ஒரே ஃபங்க்ஷனுக்குள்ள நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எழுதணும் அப்படின்னா நெஸ்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோடோட ரீடபிலிட்டி நல்லா இருக்கும். ப்ளஸ் ஃபங்க்ஷன் இன்சைட் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் நேம் எண்ட் ஆஃப் டே கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்குள்ள 10 ஃபங்க்ஷன் இருக்கா, என்ன ரன் ஆகும், அதெல்லாம் நம்ம யாரும் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. நீங்கள் எனக்கு ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துடலாம். இதே நீங்கள் நெஸ்டட் ஃபங்க்ஷன் போடாமல் கொடுத்தீங்கன்னா எனக்கு 10 ஃபங்க்ஷன் நான் இன்வோக் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். அது நீங்கள் நெஸ்டடாக கொடுத்துட்டீங்கன்னா இங்கே பாருங்க, இதுக்குள்ள இன்னும் 2 ஃபங்க்ஷன் கூட மெசேஜ் வச்சு வேற ஏதாவது வேலை பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கும் அது. ஸோ நான் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் நேம் தான் கொடுப்பேன், அதுக்குள்ளே எத்தனை ஃபங்க்ஷன் என்ன லாஜிக் எழுதி இருக்குன்னு நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். அதனால தான் ரீடபிலிட்டி அப்படிமோ. ரீடபிலிட்டினா பார்த்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு சிம்பிளிசிட்டியாக இருக்கும். அதனால தான் நம்ம அதை ரீடபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் நெஸ்டட் ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி நீங்கள் மித்தவங்களுக்கு ஃபங்க்ஷனாக எழுதி கொடுக்கும்போது சிம்பிளாக இருக்கும். இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணுறேன். இப்போ இதை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அவுட்டர் ஃபங்க்ஷன் ரன் ஆயிரும். ஸோ அவுட்டர் நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜ், அதுக்கப்புறம் இந்த 2 லைன் கால் ஆகாது. அடுத்து எங்க கால் ஆகும், நான் டேட்டா டிரான்ஸ்மிட்டர் தான் கால் ஆகும். இது கால் ஆனோன்னு இந்த மெத்தடுக்குள்ள இருக்கிற கான்செப்ட் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இன்னர் டெஸ்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ நீங்க நிறைய பைத்தான் கோடெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் இந்த நெஸ்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஒரு சில கட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவோட அஜெண்டா பொறுத்த வரைக்கும் நெஸ்டட் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2znowledge.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. எங்களோட சேனல்ல நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் ப்ரொவைட் பண்றோம். பைத்தான், ஆர், டேட்டா சயின்ஸ், டேட்டாபேஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், ஜாவான்னு சொல்லி நிறைய டெக்னாலஜி இருக்கு, போய் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2znowledge.com.